நம்ம ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள்ல நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை நான் பட்டியல் போட்டேன். இன்று ஒரு நாள் போதாது. அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர் மாதிரிய அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பை பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையில மாத்திக்கிட்டு இருக்கிறார். நகர்ப்புற மக்களோட அவசிய தேவையான கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலைகள் போன்றவற்றை முறையா சரியா நம்முடைய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு. இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலக்கி சொல்லிட முடியாது. அதனாலதான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலையும் 100 கோடி ரூபாயிலான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம். 2006, 2011 கழக ஆட்சியில நான் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தேன். மீஞ்சூர் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் அமைக்க 2007ஆம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். இந்த நிலையத்திலிருந்து கிடைக்கிற குடிநீர் மூலம் வட சென்னையில் சுமார் 10 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. இதை தொடர்ந்து நெம்மேலியில கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்துக்கு 2010ஆம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். இந்த நிலையத்தின் மூலமா தென் சென்னையில வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க.